வெல்கம் டு எஸ்எஸ் கிச்சன். இன்னைக்கு கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சூப்பரான டேஸ்டியான ட்ரை ஃப்ரூட்ஸில் ஒரு ஸ்வீட் போலி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்டியாக இருக்குங்க, அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள், நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அந்த மிக்சி ஜாரில் இந்த கரண்டியோடைய மெஷர்மெண்ட்டுக்கு நான் எல்லாம் எடுத்துக்க போகிறேங்க. உடைச்சக்கடலை ஒரு கரண்டி, பாதாம் ஒரு கரண்டி, தேங்காய் வந்து கிரேட்டட் கோகோனட் 2 கரண்டிங்க. நீங்கள் இது 2 கரண்டிக்கு பதிலாக 1 கரண்டி தேங்காய் பொடி, 1 கரண்டி முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெல்லம் நான் வந்து 2 கரண்டி எடுத்துருக்கேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக சர்க்கரை எடுத்துக்கலாம், நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம், வெறும் வெல்லம் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதேமாதிரி 1 கரண்டி வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. நீங்கள் எள்ளு வேணும்னா கூட எள்ளு நல்லா வறுத்து அது கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் போட்டு அரைச்சி நல்லா ஃபைன் பவுடராக ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம கண்ணாடி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம கண்ணாடி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோடு கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1 கரண்டி நெய்யை நல்லா சூடு பண்ணி இது மேலே ஊற்றி நல்லா பிசைய போகிறோங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் திருப்பியும் கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா பிசைஞ்சிடலாங்க. நம்ம சுட சுட நெய் ஊற்றும் போது எல்லாமே நல்லா மெர்ஜாகி சூப்பர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. சப்போஸ் இதுக்கு நம்மளுக்கு தேவைப்பட்டோம்னா கொஞ்சம் நம்ம தண்ணி தெளித்து கூட உருட்டுற பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதோடு கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். எதுக்குனாக்கா இதுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். அதனால நான் கடலை மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்ல உருட்டுற பதம் தான் நம்மளுக்கு கணக்கு. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ சைஸுக்கு தேவையோ அத்தனை சைஸ்க்கு நம்ம உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த சைஸில் உருட்டி வச்சுருக்கேங்க. இதே மாதிரி நான் கிட்டத்தட்ட 7 உருண்டை வர அளவுக்கு நான் மாவு ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி நான் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ இதில் வந்து கோதுமை மாவு தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாதி கோதுமை மாவு பாதி மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் மைதா மாவுலேயே கூட நீங்கள் இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இது நல்லா ஊறினதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நான் பூரி சைஸ்க்கு நல்லா தூச்சி இட்டுட்டு அதுக்கு நடுவில் நான் வந்து இந்த பூர்ணத்தை வைக்க போகிறேங்க. இந்த சப்பாத்தி மேலே கொஞ்சம் நெய் தடவி அது மேலே கூட இதை பூர்ணம் வச்சுக்கலாம், இல்லைனா கூட நீங்கள் அப்படியே வச்சுட்டு அழகாக மடிப்பாக நல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா அதை கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு மேலே நல்லா உருட்டி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா மாவை எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை வந்து நம்ம தனியாக தூக்கி வச்சிடலாங்க. இப்போ இதை நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு நல்லா ஜென்டிலாக அழகாக ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க. ரோல் பண்ணும்போது உள்ளே இருக்கிற பூர்ணம் வந்து நல்லா ஈவனாக உள்ளுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை வந்து ஜென்டிலாக அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஈவனாக உள்ளுக்குள்ளே நல்லா மெர்ஜ் ஆகிடுங்க. இப்போ நம்ம மாவில் தூச்சி ஓரத்துலேருந்து அழகாக நம்ம திரட்டிட்டு வரணுங்க. ரொம்ப ஃபோர்ஸாக திரட்டாதீங்க, ஜென்டிலாக திரட்டிட்டு வாங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற பூர்ணம் வந்து ஈவனாக நல்லா ஃபுல்லாக நம்மளுக்கு உள்ளே பூரா பரவி வருங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தவாவில் போட்டு எடுக்க வேண்டியதான். இப்போது தவா நல்லா சூடாயிடுச்சு. அதில் நம்ம 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு அது மேலே நம்ம இதை அப்படியே போட்டு லைட்டாக பரட்டி எடுக்க போகிறோம். ஒரு சைடு நல்லா சூடானதுக்கப்புறமா லைட்டாக இதை திருப்பி இந்த சைடும் நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அடுப்பை மீடியமாக வச்சு அழகாக நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷுன்னு கிளம்பி வருது பாருங்கள். இப்போ இதை நம்ம திருப்பி விட்டதுக்கப்புறமா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறமா நம்ம சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளவு சூப்பராக ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இதை நம்ம இப்போது பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இன்னொரு போலி பண்ணிட்டேங்க. பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எப்படி மடித்தாலும் அவ்வளவு சாஃப்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கும் சாஃப்டாக இருக்குது, நம்ம டேஸ்ட் பண்ணாலும் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். உள்ளுக்குள்ளெல்லாம் எப்படி பூர்ணம்லாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். வாவ், பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல? பார்க்குறதுக்கு மட்டும் நல்லா இல்லைங்க, சூப்பராகவும் இருக்குங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதை வந்து குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு வாட்டி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.